सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नमः हरिः ओम्। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं तत्त्वमों वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्रमदास्य शिष्यं श्री शङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं परिशिष्टान्ते वसदशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा राममुदितवदनं दक्षिणामूर्तिमीढे चित्रं वडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु चिन्ह संशयाः। आचार्य पादैः कृत श्री दक्षिणामूर्ति अष्टकत्तुक्कु सुरेश्वराचार्याர் எழுதின காரிக்கை வார்த்திகம். காரிக்கைன்னு சொல்லக்கூடாது, வார்த்திகம். அது மானசோல்லாசம் அப்படின்னு பேரு. அதுல ரெண்டாவது மானசோல்லாசத்துல இருக்கும். ரெண்டாவது மானசோல்லாசம் ஆச்சாரியால் எழுதின ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியான ரூபமாக இருக்கு. பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யபி மகா யோகீவ யஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் श्री दक्षिणामूर्तये। इदं जगत् जगदिदं बीजस्यान्तरि वाङ्कुरः அந்த பீஜஸ்ய அந்தஹ இவ அங்குரஹ. பீஜத்தினுடைய விதைக்குள்ள அதனுடைய முளை இருக்கு, ஆலமரம் அந்த பீஜத்துலதான் இருக்கு. அதே மாதிரி பிராக் இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கு முன்னாடி அது எப்படி இருந்தது அப்படின்னா வேற்றுமை இல்லாத நிர்விகல்பகமாக ஒரே காரண பொருளாக இருந்தது இந்த உலகமானது. புனகா பின்னாடி என்ன ஆச்சுன்னா மாயினால மாயா கல்பித்த தேச கால கலனா இல்லையா, இடம் காலம் இதெல்லாம் வந்துருக்கு. மாயையில ஒண்ணு உண்டாச்சுன்னாக்க அது கூடவே டைம் ஸ்பேஸ் இல்லையா லிமிட்டேஷன் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. இப்படி வந்ததுல நிர்விகல்பமாக இருந்த அந்த வஸ்து வைச்சித்திரியமாக ஆகிவிட்டது, பல வேற்றுமைகளுடன் கூடினதாக ஆகிவிட்டது. இப்படி சித்திரீகிருதம் பல வகைப்பட்டதாக இருக்கக்கூடியது. இது எப்படி இருக்கிறதுன்னா யஹா மாயாவி இவ மகாயோகி இவ அப்படி ஒரு மாயாவி எப்படி மாயாஜாலத்தை பண்றானோ அத மாதிரி இந்த உலகத்தை பண்ணிவிட்டார் சார் அந்த ஈஸ்வரன். அது மாத்திரம் இல்ல, மாயாவியாவது மாயைக்கு மாயையை கையில வச்சுட்டு அந்த மாயாவை பண்றான், ஏதோ ஒரு மாயையை ஆசிரியிச்சு பண்றான். யோகிகள்லாம் இருக்கா பாருங்க, விஸ்வாமித்ராது மாதிரி மகான்கள்லாம் மகா யோகிகள்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, மகா யோகி இவ அப்படின்னா இந்த உலகம் வந்து அது எப்படி வந்து ஸ்வைச்சையா இருக்கும். உபாதான காரணம், உபாதேய காரணம், உபகரணங்கள் எதுவுமே தேவையில்லை, பிரயோஜனமும் இல்லை. ஆனா அந்த யோகிகள்லாம் என்ன பண்ணுவோம், விஸ்வாமித்திர ஒரு ஸ்வர்க்கத்தையே சிருஷ்டி பண்றாரு சார் திரிசங்குக்காக. அங்க எப்படி சொல்ற எல்லா போகங்களோட இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எப்படி மகா யோகிக்கு இருக்கோ அதே மாதிரிதான் அவருக்கே இருக்குன்னா எங்க ஈஸ்வரனுக்கு இருக்காதா? அதனால அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு பெரிய உலகத்தை விஜృంభயதி இந்த பிரபஞ்சத்தை அப்படி வெளியில தோணும்படி செய்கிறார். அப்படியா அவருக்கும் குருவுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்பேற்பட்ட அந்த சிவனான தட்சிணாமூர்த்திக்கு
ஸ்ரீ குருமூர்த்தியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு இதம் நமஹா, என்னுடைய நமஸ்காரங்கள் உரித்தாக அப்படின்னு 2வது ஸ்லோகம். இதுல பீஜஸ்யைவ அங்குர இவ இல்லையா, பீஜஸ்ல எப்படி அந்தகா அங்குரமோ அந்த மலையா இருந்ததோ அதே மாதிரிதான் பகவான் கையில எல்லாமே இருந்தது. ஆனா பகவான் இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏகமேவ அத்விதீயம் பிரம்மான்னு ஒரு வேற்றுமையும் இல்லாம நிரூபிக்கல் பக்கமாக இருந்தார். இந்த உலகம் மாதிரி அவரு இந்த உலகத்தை ஐக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயேய இது அவர் அப்படி யோசிச்சார், பிளான் பண்ணி இந்த உலகத்தை பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சார். அப்படி பண்ண உடனே எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு சார். எல்லாம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இந்த நாமங்கள் ரூபங்கள் பலவிதமான விசித்திரமான பொருள்கள் எல்லாம் அந்த மாயையிலிருந்து அது வந்து தேச கால கலனா தேசம் என்ன காலம் என்ன எல்லாம் வந்துருச்சு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மாயாவி எப்படி தன்னுடைய மாயையான காரியங்களை செய்கிறானோ, இந்திரஜாலத்தை செய்கிறானோ, அந்த மாதிரி இந்த உலகம் ஒரு இந்திரஜாலமாக அமைந்து விட்டது. சரி, இப்படி சொன்னா கூட அதுல ஒரு தகராறு இருக்கு இல்லையா? இன்னொன்னு சொல்லி பார்க்கலாம். யோகிகள்லாம் எப்படி இச்சையா அவர்களுக்கு அப்படியே படைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கோ அப்படி அவர்களுக்கே இருக்குன்னா எங்க பரமேஸ்வரனுக்கும் அப்படிதான் இந்த உலகம் வந்தது அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த உலகம் எப்படி வந்திருக்கணும்னு சொன்னதுல காரணவாதிகள் எல்லாம் சண்டை போட்டாங்க இல்லையா? அவன் உபாதான காரணம், சமவாயி காரணம், நிமித்த காரணம் அப்படின்லாம் சொல்லி சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். இது இந்த உலகத்துக்கு ஈஸ்வரனானவர் உபாதான காரணமா இருக்காரா, நிமித்த காரணமா இருக்காரா அப்படின்னு. ஒரு மண்ணு செய்யணும்னா மண்ணு அதுக்கு உபாதான காரணமா இருக்கு. அதுக்கு குலாலனானவன் அந்த மண்ணை செய்கிறான், அவன் நிமித்த காரணமாக இருக்கிறான். இப்படி நிமித்த காரணம் வேற, உபாதான காரணம் வேற தானே இருக்கணும். அதே மாதிரி இங்க உபாதான காரணம் பரமாணுக்கள் தான் இல்லையா? அந்த ஈஸ்வரன் வந்து நிமித்த காரணமா பண்ணான்னு சொல்லுங்க, ஒண்ணும் தப்பு இல்லைன்னு அவன் சண்டை போட்டான். அவ ஒத்துக்கல. ஈஸ்வரன் சொன்னா இல்லப்பா, எல்லாம் புருஷன் கிட்ட இருந்து வந்தது, பிரகிருதியில இருந்தா இதெல்லாம் வந்தது. புருஷன் எதோடய சம்பந்தப்படாம நிர்விகல்பகமாக இருக்கிறார். இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமானது பிரகிருதி தான், அப்படி பிரதானம் தான் அப்படின்னு அவன் சொன்னான். அதுவும் சரியா வராதுப்பா, பிரம்மன் தாமா நினைச்சது, பிரம்மன் தாமா விட்டாச்சு, பிரம்ம சைதன்ய ஸ்வரூபம்பா, நீ சொன்ன பிரதானமானது ஜட ஸ்வரூபம்பா, அதனால சாங்கியம் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ரெஃப்யூட் பண்ணோம். இப்படி ஒவ்வொருத்தரையா ரெஃப்யூட் பண்ணிட்டே வந்து இப்போ இந்த விஷயத்துக்குள்ள இறங்கிட்டாரு. இப்போ நம்ம 45 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இச்சா ஞான கிரியா பூர்வாக யஸ்மாத் சர்வாக பிரவருத்தையா சர்வேபி ஜந்தவா தஸ்மாத் ஈஸ்வராக இது நிச்சிதாக அப்படின்னு சொன்னார். எப்படி எல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னாக்க இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, இந்த 3 சக்திகளும் நம்ம கையில இருக்கணும். இந்த 3 சக்திகள் இருந்தாதான் ஒரு காரியமானது நடக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படின்றது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். எனக்கு காஃபி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, இச்சாசக்தி இருக்கு இல்லையா? உடம்புல தெம்பு இருக்கு, கிரியாசக்தியும் இருக்கு. ஆனா எப்படி போடணும்னு தெரியாது, காஃபி போட தெரியாதுன்னா நான் கொடுக்க முடியாது இல்லையா? ஞான சக்தி இல்லைன்னா கொடுக்க முடியாது. சரி சார், எனக்கு காஃபி எப்படி போடணும்னு தெரியும், எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு, ஆனா இச்சாசக்தி இல்லை இல்லையா? நான் இவருக்கு காஃபி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஆசை இல்லை. இப்போ ஞான சக்தி இருந்தாலும் கிரியாசக்தி இருந்தாலும் இச்சாசக்தி இல்லாத காரணத்தினால அந்த காரியம் நடக்காது. சரி, இவருக்கு கொடுக்கணும்னு ஆசை, எனக்கோ காஃபி போட தெரியும், ஆனா 103 டிகிரி ஜுரத்துல இருக்க இல்லையா? இப்ப பாருங்க, இச்சாசக்தி இருக்கு, ஞான சக்தி இருக்கு, ஆனா கிரியாசக்தி இல்லை. சோ இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஜானாதி இல்லையா, இச்சதி ஜானாதி யததே அப்படின்னு மீமாம்சையில ஒரு நியாயம். அவன் ஆசைப்பட வேண்டும், ஒரு கண்டிஷன், அவனுக்கு தெரிந்து இருக்க வேண்டும், அப்புறம் அவனுக்கு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்க வேண்டும், முயற்சி இருக்க வேண்டும். இந்த முயற்சி, அறிவு, ஆசை, இது 3 இருந்தாதான் ஒரு காரியம் வரும். இந்த உலகமானது உண்டாகணும்னா இந்த 3 இருக்கணும்ன்றது நம்ம எந்த காரியம் பண்ணாலும் இந்த 3
அப்படின்னால ஈஸ்வரனுக்கு இந்த மூணு இருக்கணும் அப்படின்னு நமக்கு நன்றாக தெரிகிறது அப்படின்னு சொன்னார். இதோட நம்ம போன தடவை முடிச்சோம் இத இல்லையா? சர்வேபி ஜந்தவஹா தஸ்மாத் ஈஸ்வராஹா இது நிச்சயாஹா அப்படின்னு. எல்லா ஆக்டிவிட்டிஸும் ப்ரிசீடட் பை இச்சா ஞான வித்யா. அதனால எல்லா லிவிங் பீயிங்ஸும் ஈஸ்வர மாதிரி தான் இருக்கிறார்கள். அதனால ஈஸ்வரனுக்கு அந்த மூணு சக்தியும் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறதுன்றது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்ததுல இந்த பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதினம் பிராங் நிர்விகல்பம் புனः இல்லையா, மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்திரை சித்திரீகிருதம் வரைக்கும் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் போட்டு வாங்கிட்டார். அடுத்து ஒரு பாயிண்ட் சொன்னார், மாயாவி இவ மகாயோகி இவ யஸ்வேச்சயா அப்படின்னு பதத்தை இப்போ அதை இப்போ விஸ்தாரமா அனலைஸ் பண்ண போறார். பார்ப்போம். 46வது ஸ்லோகம். 45 ஒரு பாக்கி இருக்கு. பீஜாத் விருக்ஷஹா தரோஹோ பீஜம் பாரம்பரியேன ஜாயதே அப்படின்னு ஒரு பதில் கொடுத்தாரு. பீஜம் முதல்ல வந்ததா விருட்சம் முதல்ல வந்ததா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். எதையாவது சொல்றீங்க பீஜஸ்யாந்தரிவாங்குரோன்னு சொன்னீங்களே, இப்ப நான் கேட்கிறேன், முதல்ல முட்டை வந்ததா கோழி வந்ததா இல்லையா? புடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் புடிய செய்ததா? இதெல்லாம் நமக்கு சந்தேகங்கள் இருக்கு. பீஜம் வரணும்னாக்க முதல்ல விருட்சம் இருந்திருக்கணும், இருந்தா தானே பீஜம் வரும். நீங்க என்ன சொல்றீங்க, பீஜத்துல இருந்து ஆலமரம் வந்தா மாதிரின்றீங்க. என்ன முதல்ல எது வந்தது, பீஜமா விருட்சமா அப்படின்னு நமக்கு சந்தேகம். இதுக்கு நிறைய ஆச்சாரியால் இத ரொம்ப அழகா இத பிரம்மசூத்திரத்துல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். பண்ணி இது அப்ப அனாதி அப்படின்னாக்கா ஆதி தெரியலன்னு அர்த்தம். அனாதி காலமா வருது அப்படின்னு பதில் சொல்றோம். அனாதி காலம்னா கூட அவன் விட மாட்டேன்றான். எப்படி அனாதி காலமா இருக்கும்? அனாதி இப்ப அனாதி காலம் நான் சொன்னேன்னாக்க அதுக்கு ஆதி கிடையாதுப்பா. ஆதி கிடையாதுப்பான்னா என்ன அர்த்தம்? ஆதி தெரியாதுப்பா யாருக்கும் அப்படின்னு. அவ எப்படி சார் வரும்? புத்திராத்து இல்லையா ஜென்ம பித்ருயதா அப்படின்ட்டார் ஆச்சாரியர். ஒரு அப்பா இருக்கார், அவருக்கு ஒரு புள்ள பிறந்தான் இல்லையா, அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தான், அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தான். யாரு பிள்ளையோ இல்லையா அவன் அப்பா. ஆனா அவ அப்பாக்கு அவன் புள்ள, அவனுடைய பிள்ளைக்கு அவன் அப்பா இல்லையா? இப்படி பித்ருபுத்திர சம்பந்தம் இருக்க. இது எப்படி வருதுன்றத பாத்தீங்கன்னா பாரம்பரியமாக வந்ததுன்னு ஓரளவுக்கு சொல்லலாம் இல்லையா? பாரம்பரியன இந்த டவுட் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, இது ஒரு சக்சஷன்ல வந்துருக்குப்பா. இது அந்த காலத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. அப்பா புள்ள அப்பா புள்ள. முதல்ல ஒண்ணு அசீவ் பண்ணிக்கப்பா, மரம் இருந்தது, மரத்துல இருந்து பீஜம் வந்தது, பீஜத்துல இருந்து இன்னொரு மரம் வந்தது, அந்த மரத்துல இருக்கக்கூடிய பீஜம் வந்தோன்னு அது அப்படியே காத்துல போய் எங்கேயோ பக்கத்துல போய் எரிச்சது, இல்ல யாரோ எடுத்துன்னு போய் ஏதோ ஒரு தோட்டத்துல புதைச்சான். இப்படி வந்துருச்சுப்பா. அது எப்படியோ வந்துருச்சு, இது பாரம்பரியமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுதான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு உண்மையான டவுட்டுக்கு பதில் கிடையாது. இந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் டவுட் இருக்க இது சொல்ல முடியாது. எது ஃபர்ஸ்ட் காசு எது ஒரிஜினல் காசுன்னு சொல்ல முடியாது. பாரம்பரியமாக இது வந்துட்டு பீஜாத்து விருட்சஹா தரோஹோ பீஜம், பீஜத்திலிருந்து விருட்சமா, தரோஹோ பீஜம் இல்ல மரத்திலிருந்து பீஜமா அப்படின்னு எது சொல்றது அப்படின்னு சொன்னா இது பாரம்பரியன்னு ஜாதகா, இது அப்படியே பரம்பரையா வந்துருச்சு இது அப்படின்னு சொன்னார். இதே மாதிரிதான் இந்த டவுட் இருக்கு இல்லையா, இந்த சந்தேகத்தை உங்களுக்கு போக்கடிக்கணும். பாரம்பரியான வந்துருச்சு பாரம்பரியான வந்துருச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. வேற எப்படியாவது இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு முடியும். மாயாவி எப்படியோ யோகிகள் எப்படியோ அப்படி. மாயாவி இவ என்ன மகாயோகி இவ அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த டிஸ்கஷனுக்கு போயிட்டா. இது சங்கா நிவர்த்தி அர்த்தம். இந்த டவுட்டில இருந்து நிவர்த்தி பண்ணி தானே ஆகணும். அதற்காக யோகி திருஷ்டாந்த கீர்த்தனம், யோகி திருஷ்டாந்தத்தை படுத்துவோம். மாயையில கூட ஒரு பிரச்சனை இருக்கு. மாயாவியானவன் ஏதோ ஒரு மேஜிக்கை கையில வச்சுட்டு இருக்கான், அந்த மேஜிக் ஆசிரியிருக்கான். அந்த மேஜிக் அவன் கையை விட்டு போனா அவனால சிருஷ்டி பண்ண முடியாது. அங்க ஒரு ப்ராப்ளம் வந்துவிடும். இந்த யோகி விஷயத்துல அப்படி கிடையாது. இந்த மகா யோகி இருக்காரு, இந்த விஸ்வாமித்திரர் போன்றவர்கள் மகான்கள்லாம் இருக்காருல்ல, அவர்கள்லாம் ஒரு சொர்க்கத்தையே படைக்கிறார் இல்லையா? திரிசங்குக்காக ஒரு சொர்க்கத்தையே படைத்தார். பெரிய மகா யோகி அவர். விஸ்வாமித்திரரை பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? விஸ்வாமித்திரர் அவர் என்ன பண்ணார்,
ராமாயண கதை ரொம்ப ஃபேமஸ். அவர் வசிஷ்டனுடைய ஆசிரமத்துக்கு போனார். போனவொடனே ஒரு 1000 பேரை கூட்டின்னு போனார். கூட்டின்னு போன சுவாமி எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு ராஜாவா இருந்தார். அவர் கௌஷிகன்னு ஒரு பேரு, ராஜாவா இருந்தார். கௌஷிக ராஜா போய் அந்த இன்னசென்ட்டா வசிஷ்டர் கிட்ட போனார். நாங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோம், காட்டுல மாட்டின்ட்டோம், உங்க ஆசிரமத்தை பார்த்தோம், எங்களுக்கு ஆகாரம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, ஆகாரம் ரெடியா இருக்கும்னாரு. ஆனா இது இவ்வளவு பேர் வந்திருக்கோம், ஒரு மனுஷன் அடிப்படை வேண்டாமா, இவ்வளவு பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது என்னன்னு இல்ல. நம்ம பொம்பளைங்க எல்லாம் 10 பேர் வந்தாலே மூஞ்சி கொடுக்கறத பாக்குறோம். இவர் பாட்டுக்கு 1000 பேரை கூப்பிட்டு வந்தா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. தனியா ஒரு ஆளுக்கு இருந்திருக்காரு, என்ன அப்படின்னு தெரியல. போய் குளிச்சுட்டு வந்தா எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடுறாரு, மிஷ்டான்னம் போடுறாரு. அவரு இல்ல பஞ்சான்ன பரிமாணம்னு சொல்லுவாரு, அது மாதிரி நல்ல ஸ்கொயர் மீல்ஸ் எல்லாருக்கும் போடுறாரு. பார்த்த உடனே அந்த ராஜாக்கு ஆசை வந்துருக்கு, இந்த மாதிரி ஒரு பவர் நமக்கு இருந்ததுன்னா ராஜ்யத்துல எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாமே இல்லையா, ராஜ்யத்துல எல்லாரும் பசி இல்லாம இருப்பானே அப்படின்னு போய் அவருக்கு உள்ள போய் வசிஷ்டர் கிட்ட கேட்டார். சுவாமி எப்படி நீங்க சாப்பாடு போட்டீங்க? இல்ல இல்லப்பா, என்கிட்ட காமதேனு இருக்கு இல்லையா, அந்த காமதேனு கிட்ட போய் நான் சொல்லுவேன், சொன்னாக்கா அது பண்ணிடும். அது அசுரர்களும் தேவர்களும் கடையும் போது உள்ளது, அதுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு, இது தேவர்களுடைய ரகசியம். இது அந்த ரகசியம் தெரிஞ்சதுனால நான் போய் சொன்னேன்னாக்கா அது போட்டுருக்கேன். உடனே சொன்னா அதை எனக்கு கொடுங்கன்னா, அப்பா இது தேவர்களுடைய சொத்துப்பா, எனக்கே உரிமை இல்லை, ஐ கேன் ஒன்லி யூஸ் இட், ஐ கேன் தானம் பண்ண முடியாது. என்னுடைய பொருளா இருந்து அதுன்னு நான் தானம் பண்ண முடியும்? யாரையோ கடத்தங்காவை எடுத்து வயிற்றுலையா கொடுக்க முடியாது, நான் அவன் கடைக்காரன் என்ன அடிப்பான் இல்ல, அது மாதிரி கிடையாதுப்பா இது அப்படின்னு சொன்னார். இவருக்கு ரொம்ப கோபம், எப்படியாவது இவரை படையெடுத்து அதை அபகரிச்சுன்னு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தா அவர் என்ன பண்ண, அதே காமதேனுவை வச்சுட்டு ஒரு படத்தை விரட்டி அடிக்கிறார். எத்தனை தடவை படையெடுத்து வந்தாலும் இந்த விஸ்வாமித்திரர் ராஜா திருப்பி போயிடுறாங்க. ஏன்னா அவரால் கிட்ட நெருக்கம் காமதேனுவை வச்சுட்டு இருக்காரு வசிஷ்டர், அவர் ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இவர் யோசிக்கிறார், இது என்ன அப்படின்னு எல்லாரையும் விசாரிச்சோன்னா அவெல்லாம் சொன்னா, தபஸ் பலன் தான்பா இதுக்கெல்லாம் காரணம், நீ தபஸ் பண்ணாக்க இதை அடையலாம் அப்படின்னு ஒண்ணு. சரின்னு உட்காந்துட்டான். தபஸ்வியா பண்ணி, அவர் பிரம்ம ரிஷி, அவர் பண்ணுவார், நீ தபஸ் உனக்கு அவ்வளவு இல்ல பண்ணணும். இவரும் தபஸ்வி ஆயிட்டு பிரம்ம ரிஷி ஆகினார் அப்படின்னு கதையெல்லாம் இருக்கு. அவர் பிரம்ம ரிஷி ஆகினார்ன்றதுக்கு அவரும் மகா யோகி ஆகிட்டார்ன்றதுக்கு என்ன திரிசங்கு இல்லையா, இங்கேயும் வரக்கூடாது அங்கேயும் வரக்கூடாதுன்னாங்க. நான் என்ன பண்றது, பூமியிலேயே இருக்கக்கூடாது சொர்க்கத்திலேயே பண்ண மாட்டேன்னாக்க நீ என்ன பண்றது, ஐ ஹவ் காட் பவர்ஸ் டு சேஞ்ச் ஹிஸ் பிராரப்த கர்மா, நான் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி இவரு நடுவுல ஒரு சொர்க்கத்தை கிரியேட் பண்ணி, சத்தியலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நடுவுல ஒரு லோகத்தையே கிரியேட் பண்ணிட்டாரு. அப்படி ஒரு எப்படி பண்ணார், எதை கையில வச்சு என்ன பண்ணார், ஒரு குலாலன் ஒரு மண்ணை பண்ணணும்னாக்கா அவனுக்கு சக்கரம் வேணும் இல்லையா, கழுதை வேணும், அந்த மண்ணை எடுத்துன்னு வரணும், ஒரு முறத்துல அந்த மண்ணை எடுத்துன்னு வரணும், அந்த எடுத்துன்னு அதை போட்டு தண்ணி ஊத்தி அது அப்படியே அந்த மண்ணை பிசையணும் இல்லையா, பிசைஞ்சு அந்த ஒரு தண்டம் இருக்கும், அந்த தண்டத்துல அப்படி வைக்கணும், அந்த சக்கரத்தை சுத்தி விடணும், ஒரு தண்டத்தினால அதை அப்படி சரிப்படுத்தணும். இப்படிதானே வரும். எத்தனை உபகரணங்கள் பாருங்க, மரம் வேணும், கழுதை வேணும் இல்லையா, கையில பசையறதுக்கு தண்ணி வேணும், பசையறதுக்கு கை வேணும், அது சக்கரம் வேணும், தண்டம் வேணும், இவ்வளவு இருந்தா தானே சார் ஒரு விஷயத்தை நாம உண்டு பண்ண முடியும். அதே மாதிரி இந்த உலகத்தை உண்டு பண்றாருன்னாக்க சிவபெருமான் எதை வச்சுட்டு உண்டு பண்ணாரு அதை சொல்லணுமே நீங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நிறைய சூத்திர பாஷ்யத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அவர் இல்லப்பா, அவர் நிமித்த காரணம் இல்ல, உபாதான காரணமும் அவர் தான், நிமித்த காரணமும் அவர் தான் அப்படின்னா அதுவும் புரிய மாட்டேங்குது. எப்படியா குலாலன் இல்லாம எப்படி வரும்ன்றான் தார்க்கிக, குலாலன் இல்லாம எப்படியா மரம் வரும், வரவே வராது. ஈஸ்வரனால இந்த உலகம் உண்டாச்சுன்னு சொல்லுங்க, அவர் காரணம்னு சொல்லுங்க, ஆனா அவரே உபாதான காரணம்னு சொல்லாதீங்க, எங்க அனுபவத்துக்குன்னு அவன் சண்டை பார்ப்பான். அவனுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லப்பா, ஈஸ்வரனுக்கு ஸ்ருதிதாம்பா பிரமாணம், உபனிஷத்து என்ன சொல்றதோ அதுதான்பா உனக்கும் பிரமாணம் எனக்கும் பிரமாணம்,
உபனிஷத்து என்ன சொல்றது? தமைச்சத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி தத் ஸ்ருஷ்வா ததேவான் பிராபிஷத்து. அவரே உள்ள பொந்துண்டார், அவரே எல்லாமுமாக ஆனார். அதனால அவரை இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய குலாலனுடைய கம்பேர் பண்ணாதீங்க. அவர் ஆல் நோயிங் பர்சனாலிட்டி. குலாலனுக்கு அவனுடைய வழக்கம் தான் தெரியும். இன்னொரு ஒரு பிரச்சனை வருது, குலாலன் செத்து போயிட்டா கூட மண் இருக்கும். மண் கூட உடஞ்சி போச்சுன்னா கூட குலாலன் இருப்பான். உபாதான காரணம் போனாலும் நிமித்த காரணம் இருக்கும், நிமித்த காரணம் செத்து போயிடுச்சுனாலும் உபாதான காரணம் இருக்கும் இல்லையா? இது மாதிரி எல்லாம் பகவானுக்கு சொல்ல முடியுமா? ஆகையினால இந்த லாஜிக் எல்லாம் நாட் அப்ளிகபிள் டு ஈஸ்வரா. ஈஸ்வரா இஸ் கேப்பபிள் ஆஃப் doing anything he wants, like a மகாயோகி அப்படின்னு. மகாயோகி இவ இச்சையா, தன்னுடைய இச்சையினாலேயே அவர்கள்லாம் சங்கல்ப மாத்திரத்துல பண்ண முடியும் சார். மகா யோகிகளுக்கெல்லாம் அவருக்கு இந்த குலாலம் செய்யற மாதிரி அந்த சக்கரம், தண்டம், கழுத, மரம், மண்ணை பசையறது, தண்ணி, இந்த பேராஃபர்னி எல்லாம் யோகிகளுக்கு கிடையாது சார். அதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு, உங்களை மாதிரி தார்க்கிகனுக்கு தெரிஞ்ச இந்த இன்டலெக்சுவல் ரெலம்ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான். இவர்கள்லாம் அந்த ரெலமை தாண்டினவர்கள் அந்த மகா யோகிகள் தான். அவர்கள்லாம் பார்த்த மாத்திரத்திலேயே எல்லாம் நடக்கும். சங்கல்பம் பண்ணார், அவ்வளவுதான், நேர சொர்க்கம் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு, சொர்க்கம் இல்லையா? ஆகையினால யோகி திருஷ்டாந்த கீர்த்தனம், இந்த யோகியினுடைய திருஷ்டாந்தத்தை இங்க கொடுக்கிறார். கீர்த்தனம்னா அதை குளோரிஃபை பண்றதன் மூலமாக இப்ப வர்றார். அது என்ன, அவர் யார மீன் பண்றாரு மகா யோகின்னு? 46வது சொல்றார், விஸ்வாமித்ராதய பூர்வே பரிபக்வ சமாதயா. இந்த மகாயோகின்னா யாருன்னு சொல்லவே இல்லையே சார். மகாயோகி இவ அப்படின்னு ஆச்சாரியர் எழுதிட்டு போயிட்டார். இவர் நமக்கு புரிய வைக்கிறார். மகாயோகி அப்படின்றவர் விஸ்வாமித்திரர் முதலிய விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், வாமதேவர் போன்ற சனகர், சனந்தரர் போன்ற ரிஷிகள் எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா. அவர்கள் எல்லாம் எப்படி பண்றாங்க? இதெல்லாம் நினைச்ச மாத்திரத்துல அவளால எது வேணாலும் செய்ய முடியும். எப்படி? பரிபக்வ சமாதயா. அவர்கள் எல்லாம் சமாதி நிலையில பரிபக்குவமானவர்கள். they attained perfection in சமாதி ஸ்டேட். அவர்களுக்கு ஞானமானது வந்ததுனால அவர்கள் இந்த புத்தி, மைண்டு, சரீரம் இந்த லெவலுக்கு மேல போயிட்டான். மனோவாச்சாம் அகோச்சரமான ஒரு லெவல்ல இருக்கிறதுனால அவ சங்கல்ப மாத்திரன்னு எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய பக்குவம் இருக்குப்பா. அதனால அவெல்லாம் பரிபக்குவமான ஒரு யோகாபியாசத்தினால முன்னுக்கு ஜனங்கள், அவர்கள் ஞானிகள்லாம் ஈஸ்வர துல்லியமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு உபாதான உபகரண பிரயோஜன விபர்ஜிதாக. அவர்களுக்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி குடத்தை உண்டு பண்ணுவானா, ஒண்ணு வேணுமே அப்படின்னு அவருக்கு ஒண்ணும் வேண்டாம். அவர் பாட்டு சொர்க்கத்துக்கு இருக்கணும். அவருக்கு கையில எதுவும் முதற்கோள் வேண்டாம், மண்ணு வேண்டாம், ஒண்ணு உண்டாக்குறதுக்கு இல்லையா, உபாதானம் வேண்டாம், உபகரணங்களும் வேண்டாம், தண்டம், சக்கரம் இதெல்லாம் தேவையில்லை. பிரயோஜனமும் அவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. யாருக்கோ அவர்கள்லாம் பண்றாங்களே தவிர அவர்களுக்கு ஆக வேண்டிய காரியம் ஒண்ணுமே இல்லை. சனகர், சனந்தனர் 2 குழந்தைகளும் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சனகர், சனந்தரம் அவ்வளவு அழகா சின்ன கோணம் கட்டிட்டு அதுக்கு அடுத்த காஷ்ட பவனத்துல உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பக்கம் ரிஷபத்துல பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் வந்தாலாம். வந்துட்டே இருக்க குழந்தைய பார்த்தோம்னா அவனுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. அம்பாளுக்கு தாய்மையோ இல்லையோ, உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம் வாங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். அதெல்லாம் வேண்டாம், நம்ம பாட்டுக்கு போவோம், அவர்கள்லாம் ஞானிகள் அப்படின்னு. இல்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஒரு வார்த்தையாவது பேசணும். சரி அப்புறமாலே உன் சமத்து வாங்க. அந்த உடனே போய் பண்ணி நாங்கதான் பரமேஸ்வரனும் பரமேஸ்வரனும் பார்வதியும் வந்திருக்கோம், வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. இல்லப்பா எங்களுக்கு உனக்கு ஏதாவது வேணும்னா பண்ணி எனக்கு வேண்டாம், நீங்க வந்தால் உங்களை பார்த்தேன், நீங்களை கண்டினியூ அலவஸ் டு கண்டினியூ அவர் மெடிடேஷன் போயிட்டு வாங்க. ஞானிகளுக்கு ஈஸ்வரனால் ஆக வேண்டியதுன்னு இருக்கு. மகா யோகிகள் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் லோக சங்கிரகார்த்தம் தான் இந்த லீலைகள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு உபாதான காரணம் வேண்டாம், அதை செய்யறதுக்கான உபகரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் இல்லையா. அவர்கள்லாம் விபர்ஜிதா, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு இல்ல, சங்கல்ப மாத்திரத்திலேயே செய்யக்கூடியவர்கள் அர்த்தம்.
ஸ்வயிச்சயா சஸ்ருஜுஹு ஸ்வர்க்கம் சர்வபோகோபகிருமிதம் சர்வபோக உபகிருமிதம் ஸ்வர்க்கம் எல்லா போகத்தையும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிளஸ்டரோடு இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தை சஸ்ருஜுஹு ஹி கிரியேட்டட் சிருஷ்டி பண்ணினார். எப்படி? ஸ்வ இச்சையா ஈஸ்வரன் அவராலேயே முடியாதுன்னா ஈஸ்வரனால முடியாதா? அவர் தன்னுடைய ஸ்வ இச்சையா தான் நினைச்சா அந்த சிருஷ்டிக்கு ஒரு சொர்க்கத்தை பண்ணணும், சொர்க்கத்தை பண்ணார் சார். அப்படினால இட் இஸ் பாசிபிள். நீங்க சொல்ற மாதிரி இந்த உபாதானம் உபாதேயம் நிமித்தம் இந்த காரணவாதங்கள்லாம் ஓரளவுக்கு தான் நம்ம ஒத்துக்கணும். அதுக்கு மேல எங்க பகவானுடைய லீலைகள் அத மாயைன்னு அதுக்குதான் பேர் கொடுத்தோம் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். அதுக்கு பிறகு ஈஸ்வரோ அனந்த சக்தித்வாத் ஸ்வதந்திரோ அன்யான் அபேக்ஷதஹ ஸ்வைச்சா மாத்ரேன சகலம் ரிஜ்ஜதி அவதி ஹந்தி ச. ஈஸ்வரன் எப்படி இந்த உலகத்தை பண்டு பண்ணார் பாருங்க. ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன? இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் எங்க பரமாத்மா தான். அந்த பரமாத்மா தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார். அந்த பரமாத்மா தான் இதை காப்பாற்றுறார். அந்த பரமாத்மா தான் இதை ஒடுக்குகிறார். சிருஷ்டி ஸ்திதி லயம். இன்னொரு காரணம் போய் சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுகிரகா பஞ்சகிருத்திய பராயணா. இப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கிறீங்க. இப்படி அந்த பிரம்மன் தான் இந்த உலகத்தை சிருஜதி அவதி ஹந்தி. சிருஜதி உண்டு பண்ணுகிறது, அவதி காப்பாற்றுகிறது, ரட்சிக்கிறது, கிரியேட்ஸ் ஜெனரேட்ஸ் ஜி இல்லையா, அவதி ஆர்கனைசஸ் இல்லையா. அதனால ஓ டெஸ்ட்ராய்ஸ் தி காட்ன்ற கான்செப்ட் என்ன அர்த்தம்? சிருஷ்டி ஸ்திதி லயம் மூணுத்தையும் எங்க ஈஸ்வரன் தான் பண்றார். எப்படி பண்றார்? ஈஸ்வரோ அனந்த சக்தித்வாது. அவருக்கு உங்களுக்கு எல்லாம் தான் இந்த இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லெக்சர் எடுக்கிறதுக்கு. ஈஸ்வரன் சர்வசக்திகள் இல்லையா. அவர் ஆம்னிஷன் ஆம்னி பொட்டன்ட் அவர் இல்லையா. ஆம்னி பிரசன்ட் வேற. அவர் எங்கும் இருப்பார், எல்லாமும் அறிந்தவரா இருக்கார், எதை வேணாலும் செய்யக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அவருக்கு. இந்த சக்தி எல்லாம் அவருடைய சக்தி அனந்த சக்தி. அவருடைய சக்தி எல்லாம் சொல்ல முடியும், எதை வேணாலும் பண்ணாரு. இப்படி ஈஸ்வரன் அந்த விஸ்வாமித்திரருக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னா அந்த ஈஸ்வரனுக்கு அனந்த சக்தியாக இருக்கின்ற காரணத்தினால அது மாத்திரம் இல்ல, அவர் ஸ்வதந்திரஹா. அவருக்கு இன்னொருத்தருடைய ஹெல்ப் எந்த சமயத்திலையும் சாவதில்லை. அவங்க எல்லாம் இன்னொருத்தர் தயவு இல்லாம வாழவே தெரியாது இல்லையா. கொண்டாடி தயவு புள்ள தயவு. சன்னியாசையே எடுக்க மாட்டேன்றான். கம்ஃபர்டபுளா இருக்கேன் சார், வீட்டுல ஏதோ ரசம் பண்ணி தரா, உடம்பு சரியில்லைன்னா என் பையன் எங்க கூப்பிடணும்னா போய் வாங்கிட்டு வரான். இல்ல ஏதோ இங்க சௌரியமா திட்டினாலும் ஓடிட்டு இருக்கான்னு அந்த டிபெண்டன்சிலேயே நம்ம எல்லாம் வாங்கணும். எல்லாரும் டிபெண்ட், லீகல் கேட்கவே வேணாம், டோட்டலி டிபெண்ட். அதனால அவளால எந்த சுதந்திரமான எந்த முடிவும் எடுக்க முடியாது. டிபெண்ட் இல்லையா. வேலைக்காரி டிபெண்ட், வேலைக்காரி திட்டா வாங்கிக்கணும் இல்லையா. பையன் டிபெண்ட், பையன் திட்டா வாங்கிக்கணும். ஆட்டுக்காரி திட்டா வாங்கிக்கணும். இவர் ஒய்ஃப் டிபெண்ட், ஒய்ஃப் திட்டினாக்க நாளைக்கு சாப்பிட்டு நமக்கெல்லாம். ஆனா ஈஸ்வரனுக்கு அப்படியா? அவன் நினைச்ச மாத்திரத்துல எது வேணாலும் செய்யக்கூடிய அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லையா. அந்த தைரியம் சன்னியாசிகளுக்கிட்டே இருக்கு. அவன் என்ன கவலைப்பட்டாலாம் அடுத்த ஜென்மம் வந்து யாரோ தவறா யாரோ பண்ணிட்டு போறான். உடம்பு சரியில்லைன்னா இங்க உடம்பு சரியில்லைன்னா மதுரை வயசுல பண்ணாட்டி பிள்ளைய காப்பாற்ற போறான். நீ சபர் பண்றது பண்ணமா. அப்படி அந்த அறிவு இருக்கக்கூடிய சன்னியாசிகள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறாங்க இல்லையா. அப்படின்னாக்க பகவான் எவ்வளவு பெரிய சுதந்திரனா இருப்பான் இல்லையா. சுதந்திரஹா அந்யானே அந்நிய அனபேக்ஷதா. வேற யாரையும் அபேட்ச பண்றதே கிடையாதுன்னா அவளுக்கு தே ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனிதிங். அப்படி இருக்கிறவர் எப்படி இந்த உலகத்தை பண்றாரு? சிருஷ்டி பண்றார், காப்பாத்துறார், டிஸ்ட்ராய் பண்றாருன்னா ஸ்வைச்சா மாத்ரேன சகலம் ஜகத்து சிருஜதி அவதி ஹந்தி ச. ஸ்வைச்சா மாத்ரேன நினைக்கிறார் சார், சகல பிரபஞ்சத்தையும் அவரால் முடிக்க முடியாது சார் இல்லையா. அப்படி நினைச்சாருன்னா போதும், எல்லாம் நடந்துடுறது. அப்படித்தான் இந்த உலகம் மாணிக்கமாக வந்திருக்கு. நீங்க எந்த லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் மாட்டிட்டு முடிக்க வேண்டியதுதான்.
கண்டுபிடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா. புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் என்னென்னமோ சொன்னாங்க முதல்ல இல்லையா. முதல்ல மாலிகுலா இருந்தது, ஆட்டமா இருந்தது, அப்புறம் புரோட்டானா இருந்தது, நியூட்ரானா இருந்தது, இயான்ஸா இருந்தது, காட் பார்ட்டிகளா இருந்தது. இன்னும் கூட கண்டுபிடிச்சுட்டே இருக்கான் பாருங்க. நம்ம ஒரே சிம்பிள் மாயப்பா. அதுக்கு நீ என்ன கண்டுபிடிச்சாலும் எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா நீங்க கண்டுபிடிச்சுட்டே ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் முறியடிக்க போறான், தப்புன்னு சொல்ல போறான். இப்படியேதான் போயிட்டு இருக்கு உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும். இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இப்படிதான். இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் இந்த ரூபத்துல இருக்க, அன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் ரிஷி ரூபத்துல வேற இருந்தாங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஆனா எங்களுடைய மாயா கல்பித்த தேச காலங்கள்னா ஒத்துட்டீங்கன்னா மகாயோகி மாதிரி மாயாவினுடைய சிருஷ்டி மாதிரி இந்த பிரச்சனை இல்லாம போடுந்தா அப்படின்னு ஸ்வயிச்சா மாத்திரன்னு ஒத்துக்கீங்க. சங்கல்பம் பண்ணார், பகுஷ்யாம் பிரஜாயேயா, நான் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பேன் அப்படின்னு நினைச்சார். வந்துச்சு, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லி வாக்கியத்தை முடிச்சுக்கீங்க அப்படின்றார். நகாரகானாம் வியாபாராத் கர்த்தா ஸ்யாத் நித்ய ஈஸ்வரஹ நாபி பிரமாண வியாபாராத் ஞாதா அசௌ ஸ்வப்ரகாசகஹ. ஒரு கர்த்தா இருக்கார் இல்லையா. அவர் இருந்தார்னா அவர் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ குலாலன் ஒரு கர்த்தா, அவன் என்ன பண்றான் காரியம், அவனுடைய வேலை என்ன, ஒரு மண்ணை அவன் உருவாக்கி கொடுக்க வேண்டியது அவனுடைய வேலை. அது பண்ணணும்னாக்கா அவர் என்ன டிபெண்ட் ஆன் இல்லையா, அந்த மண்ணு தண்டம் சக்கரம் எல்லாத்தையும் டிபெண்டன்ஸோட தான் இருக்க வேண்டியிருக்கு. இப்படி காரக்கங்களுடைய வியாபாரம் இருக்கு இல்லையா. நமக்கு ஒருத்தர் கிணத்துல இருந்து தண்ணி இழுக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன, கிணத்து எதுக்கு இழுக்கிறார் சொல்லணும். அவரு இன்னைக்கு பிரதோஷம் ஜபம் பண்றதுக்காக, அபிஷேகம் பண்றதுக்காக எங்கேருந்து இழுத்தார், அந்த கிணத்துல இருந்தா இழுத்தார். எப்படி இழுத்தார், டயரை வச்சுட்டு இழுத்தார். எப்படி இல்லையா, நமக்கு எதை இழுத்தார், எதிலிருந்து இழுத்தார், எங்கேருந்து வந்தது, எதனுடையது, அது எதில் இருக்கும், இந்த கேள்வி எல்லாம் வருது இல்லையா. இதுக்கெல்லாம் காரக்கங்கள் இல்லையா. கிம் எதை, கேன எதனால் இல்லையா, கஸ்மாத்து எதிலிருந்து, கஸ்ய கிமர்த்தம் யாருக்காக, கஸ்ய யாருடையது, எதில், இந்த கேள்வி எல்லாம் வருது பாருங்க. ஒரு வார்த்தை எடுத்தா இவ்வளவு கேள்வி. அதே மாதிரி ஒரு காரியம் ஒருத்தன் பண்ணான்னு இவ்வளவு காரக்கங்கள் தேவைப்படுறது இல்லையா. இப்படி காரக்கானாம் வியாபாராத்து கர்த்தா சியாத். ஆனா எங்க ஈஸ்வரன் எப்படி, ந காரக்கானாம் வியாபாராத் கர்த்தா சியாத் நித்திய ஈஸ்வரா. அவர் நித்தியமா இருக்கக்கூடிய ஈஸ்வரர், அவருக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது, அவர் சுதந்திர கர்த்தா அப்படின்னாரு. சரி, அவருக்கு நாபி பிரமாண வியாபாராத் ஞாதா சௌ ஸ்வப்ரகாசதா. ஈஸ்வரனுக்கு சுதந்திரா நாட் நெசசரி. பிரமாண வியாபாரம் இல்லாம எப்படி சார் பண்ண முடியும் ஈஸ்வரனுக்கு. இப்ப நான் இருக்கேன், நான் பண்ணோன்னே என் கண்ணு தெரிஞ்சாதானே சார் நான் பண்ண முடியும், என் காதுக்கு இருக்கான் சார், என் அறிவுக்கு அது எப்படி பண்றது தெரிஞ்சாதானே சார் பண்ண முடியும். இந்த கேள்வி எல்லாம் பகவானுக்கு இருக்கு. அவருக்கு கை இருக்கா, கான் இருக்கா, அச்சக்ஷுஹு பஷ்யதி அச்சக்ஷுஹு, அவருக்கு எல்லா இடத்துலயும் அவருக்கு காது இருக்கு, அவர் கண் இல்லாமையே பார்ப்பார், அவருக்கு அசப்தமா ஸ்பர்ஷமா ரூபம், அவருக்கு ரசம் ரூபம் எதுவும் அவருக்கு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிரமாண வியாபாரங்கள்லாம் புலானனுக்கு தேவைப்பா, எங்க ஈஸ்வரனுக்கு தேவையில்லப்பா. ஞாதான்ற விஷயங்கள்லாம், ஞாத்தம் ஞானம் ஏயம் இதெல்லாம் ஏன், அவர் ஸ்வப்பிரகாசகா, அவர் சாநித்தியம் இருந்தாலே போதும் சார், எல்லாம் வேலை நடக்கும் சார். நாளைக்கு நீங்க பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னு சொன்னா இல்ல, எங்க ஊர்ல எல்லாம் கிடி 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 ரோடு போடுவாங்க. அவர் ஒண்ணும் சொல்லல போட சொல்லி இல்ல, கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பயந்துட்டு கிட்டு 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 அவருடைய பிரசன்ஸ் இருந்ததுனால எல்லா வேலையும் நடந்து போடுவாங்க சார் இல்லையா. அப்படிதான் எங்க ஈஸ்வரன் சொப்பிரகாசமா எல்லாரையும் ஒழிச்சுட்டு இருக்க. ஆனா எல்லாம் அந்த இடத்துல நடக்குது. சூரியன் கரெக்டா பீஷாஸ்மா வாதப்பவதே பீஷோதேதி சூரியா பீஷாஸ்மாத் அக்னிஷ்ட இந்திரஸ்த. அவர்கிட்ட இருக்கிற பயத்துல
ஓடி வராரு டெய்லி 6 மணிக்கு சூரியன் ஆனவர் இல்லையா. அக்னி பகவான் சுட்டுண்டே இருக்கணும் எப்போதுமே 24 hours 24x7 லைஃப் இல்லையா. இந்த பிரளயம் பரம்பரையும் அவருடைய வேலை. தண்ணி கீழ் நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். இந்திரன் வேலையை செய்துட்டே இருக்கேன். யம தர்மராஜா யார் யாருக்கு டைம் முடிஞ்சதோ, பிரம்மா போட்ட கணக்கு முடிஞ்சதோ கரெக்டா அவனை எடுத்து போய் சமஹாரம் பண்ணணும். இதுதான் சார் நியத்தி. அவர் இருந்தா போதும். அவர் இருக்கார் எங்க அங்கீகாரம் எங்க இருக்காரு. அதனால எல்லா வேலையும் நடக்கிறது அப்படின்னு. ஞாத்ருத்வம் அப்படி கர்த்திருத்வம் சுவாதந்திரியம் தஸ்ய கேவலம் யா சேத இச்சா சக்தி வைச்சித்ரி சாஸ்ய ஸ்வச்சந்தகாரிதா ஸ்வச்சந்தகாரிதா. ஞாத்ருத்வம் அப்படி கர்த்திருத்வம். சார் அவர் கர்த்தா இல்ல, அவருக்கு காரணங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னோம் இல்லையா. காரகங்கள்லாம் அவருக்கு தேவையில்லை, அவர் கர்த்தா இல்லை அப்படின்னு. ஞாத்தான்னா கூட ஞானம் என்பது ஒரு செய்கை தானே. அறிகிறார் அப்படின்னு தானே சொல்றீங்க. சதி தீவிரத்தை அங்கேயும் வந்து ஜானாதி அப்படின்றீங்களே. அப்ப ஞாத்திருத்துவம் கர்த்திருத்துவம் ரெண்டுமே அவருக்கு வருமானா? ரெண்டுமே அவருக்கு வராது போன்றோம் இல்ல. அவருக்கு போர்த்திருத்தமும் வராது, கர்த்திருத்துவமும் வராது, ஞாத்திருத்துவம் வராது. ஏன்? அவரே ஞான ஸ்வரூபி, அவரே யக்தி ஸ்வரூபம். அவருக்கு எங்க இந்த ஞானம் வருது? அவர் வந்து கர்த்தாவும் கிடையாது. பின்ன எப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைங்க சார் அப்படின்னு சொல்றீங்களா? அயஸ்காந்தம் இல்லையா, அவர் இருந்தாருன்னா அவருக்கு மேக்னெட் இருக்கு, அங்க பக்கத்துல இருக்கிற குண்டூசி எல்லாம் ஓடி வந்து அதுல ஒட்டிட்டு கர்த்தாவாது மேக்னெட் இல்ல. அவருடைய சந்நிதி இருந்தா, சாநித்தியம் இருந்ததுன்னா அது பாட்டுக்கு எல்லா வேலையும் நடக்கிறது இல்லையா. பாருங்க, அவர் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறார். சூரியன் இந்த அவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் பிரகாசிச்சார். சார பிரகாசிக்கிறார், ஜன்னல பிரகாசிக்கிறார், நீங்க வச்சுட்டு இருக்கிற டப்பாவை பிரகாசிக்கிறார், நீங்க தூக்கி போட்டு வச்சுட்டு குப்பையை பிரகாசிக்கிறாரு, எல்லாத்தையும் பிரகாசிச்சுட்டே இருக்கார். அவர் சொப்பிரகாசமாக இருக்க. இதெல்லாம் அவருடைய பிரகாசத்துல எல்லா வேலையும் நடக்கிறது. நீங்க அந்த காரியங்கள் எல்லாம் பண்றீங்க இல்லையா. அந்த நாத்திருவம் கர்த்திருவம் இதெல்லாம் அவருக்கு சுவாதந்திரியமானது இல்லையா. அவர் அப்சல்யூட் ஃப்ரீடமா கேவலம் ஃப்ரீடமோட இருக்கார். அவருக்கு இந்த லாஜிக் எல்லாம் சரிபட்டு வராது. யாச்ச இச்சா சக்தி வைச்சித்ரி இல்லையா. அவருக்கு இஷ்டமானதை அவர் செய்யலாம். சாஸ்ய சொந்த காரிகா. அவருடைய இஷ்டம் சார். அவர் இந்த உலகத்தை படைக்கணும்னு நினைச்சாரு சார், படைச்சாரு. நீங்க என்ன கேட்க முடியும்? யாரு என்ன கேட்க முடியும்? பகவானுடைய காரியம். அவரு பகுஸ்யாம் பிரஜாயேய நினைச்சார், ஐக்ஷத்தை அப்படின்னு யோசனை பண்ணார். உலகத்தை உண்டு பண்ணுவார் நினைச்சார், உலகத்தை உண்டு பண்ணார் இல்லையா. அவர் கையிலயா இருந்தது? எல்லா காரியங்கள்லாம் கர்த்தாவனுடைய தூண்டுதலாலதான் நடக்கணும்னு இல்லை. அவர் அப்படி சாநித்திய மாத்திரத்துல அப்படி இருக்கார், பிரகாசமா இருக்கார். எல்லா காரியங்களும் உலகத்துல நடக்கிறது சார். அதுக்கு அவர் தான் செய்தார்னு நீங்க சொல்றதோ, அவர் எல்லாவற்றையும் அறிந்துதான் செய்கிறான்னு சொல்றதெல்லாம் லாஜிக்ல வரவே வராது. இருந்தா எல்லாம் நடக்கிறது. அது ஒரு தனி ஸ்பெஷல் கேட்டகரி. உங்க புத்தி சக்திக்கு இதெல்லாம் சரியா வராது அப்படின்னாரு. ஜெயா கர்த்தும் நவா கர்த்தும் அந்யதா கர்த்தும் அர்ஹதி ஸ்வதந்திராம் ஈஸ்வர இச்சாம் ஹே பரிச்சேத்துமி ஹேஷதே. ஜெயா கர்த்தும் ஒரு காரியம் செய்யலாம் என்றால் நமக்கு சாய்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க எங்க காத்துக்கு வரீங்க, வந்த உடனே என்கிட்ட வரலாமா அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்? வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். இப்போ உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, வரலாம் வராம போகலாம். உங்க இஷ்டம் தானே. நீ என்ன கூப்பிடுறது, நான் என்ன வர்றது, டிசிஷன் எடுக்கலாம். இல்ல ஒரு கூப்பிட்டாரு, நம்ம அதுக்காக தானே வந்திருக்கோம், வரலாம் அப்படின்னு எடுக்கலாம். கர்த்தும் சக்கியம் இல்லையா, அகர்த்தும் சக்கியம். வேண்டான்னு சொல்லலாம். இல்லைன்னா கொஞ்சம் இருங்க சார் அப்படி போயிடலாம். நீங்க என்ன பார்க்கலாம். 3 வழி இருக்கு உங்களுக்கு. என்னை நோக்கி வரலாம், வராம போகலாம், அல்லது வேற ஏதாவது செய்யலாம். இப்படி 3 சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு இல்லையா. இப்ப பாருங்க, இந்த சாய்ஸ் எல்லாம் சுதந்திரமா இருக்கிறவனுக்கும் இருந்துதானே ஆகணும் இல்லையா. இண்டிபெண்டா இருக்கக்கூடியவருக்கு இல்லையா, எதை வேணாலும் அவர் செய்யலாம், செய்யாம போகலாம்,
இல்ல வேற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈஸ்வரனுக்கு அப்படி இருக்கு. அவருடைய ஈஸ்வர இச்சா சுவாதந்திரம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய இச்சையும் அவர்கிட்ட இருக்கிற சுவாதந்திரம் கே பரிச்சயத்தும் ஈச்சத்தை. யாரால சார் அவரை கேள்வி கேட்க முடியும்? எல்லாருக்கும் புரியாது. இதம் இத்தம்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது சூத்திர பாஷ்யத்துல வேற மாதிரி டீல் பண்ணிருக்காரு. ஞாபகம் வந்ததுனால இப்ப சொல்றேன். கர்த்தும் சக்கியம் அகர்த்தும் சக்கியம் அந்நியதாவா கர்த்தும் சக்கியம்ன்றது இந்த உலகம் சிருஷ்டி போன்றவைகளுக்கு மட்டும்தான் இந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள்லயே ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. இப்போ உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன், நீங்க வரலாம் வராம போகலாம் இல்லையா, இல்ல வேற ஏதாவது பண்ணலாம். இந்த சாய்ஸ் இருந்தது. எப்போ அஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுக்கு இருந்தது. இப்ப நீங்க உள்ள வந்துட்டீங்க, உங்களை உட்காருங்கன்னு சொன்னேன். நீங்க உட்காரலாம், உட்காராம போகலாம், அடப்பையா நின்றுட்டா இருப்பான்னு சொல்லலாம். உங்களுக்கு சாய்ஸ் இருந்தது. பட் யூ டெலிபரேட்லி சோசன் டு சிட். இப்ப நான் சொல்றேன், என்ன பாருங்க சார்ன்றேன். என்ன பாக்குறது அப்படின்னு நீங்க இருந்திருக்கலாம், பார்க்கலாம், வாயா கண முடிப்பேன், ஏதாவது வேணாலும் செய்யலாம். ஆனா யூ ஆர் சோசன் டு see me. இப்ப பாருங்க, நீங்க என்ன பார்க்காதீங்கன்னு நான் சொன்னா உங்களால முடியாது. இது வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல இருந்தேன், நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இது வரைக்கும் நீங்க என்ன இப்படிதானே பார்த்து ஆகணும். நீங்க கண்ணையும் திறப்பேன், வரவும் வருவேன், எதிர்க்கையும் உட்காருவேன், ஆனா உங்களை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ற ரைட் உங்களுக்கு இருக்கா? அப்படியே அந்த கர்மாவில இருந்து கர்த்தும் சக்கியம் அகர்த்தும் சக்கியம் அந்நியதாவா கர்த்தும் சக்கியம் எனக்கூடிய புருஷ தந்திரத்துல இருந்து வஸ்துவானது டேக் ஓவர் பண்ணிருச்சு. என்ன நீங்க பார்த்துதான் ஆகணும். என்ன நீங்க எப்படி பார்க்காம இருக்க முடியும்? பார்க்குமே, அது வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் இருந்தது இல்லையா? ஆகையினாலதான் சொல்றது, கர்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டேக் ஓவர் இன்ட்யூஷன் வந்துருச்சுனாக்க இந்த மெடிடேஷன், இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு இதெல்லாம் தாண்டி போயிடுறதுன்னு பெரிய பிலாசபி கேட்டும் போது அது ஞாபகம் வந்ததுன்னா சொன்னேன். இந்த இடத்துல சிருஷ்டி கிரியாயை பத்தி பேசுறதுனால கர்த்தும் சக்கியம் அகர்த்தும், யயா கர்த்தும் நவா கர்த்தும் அந்நியதாவா கர்த்தும் சக்கியம். செய்யலாம், செய்யாமல் போகலாம், வேறு விதமாகவும் செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு, சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய இச்சைக்கு யார் சார் லகான் போட முடியும்? கே பரிச்சேத்தும் ஈகத்தே, who can limit his powers? யாருக்காவது இருக்கான பவர்? யாருக்கும் கிடையாது என்ன அப்படின்னு சொன்னார் இல்லையா? பரிச்சேத்தும் இக ஈசத்தே, யாராலையும் அவரை கேள்வி கேட்க முடியாது சார். அவர் சாநித்திய மாத்திரத்துல இச்சா சக்தி வருது. அவர் இருந்தாலே எல்லாருக்கும் வருது, வேலை செய்யறது, ஞானமே வருது. அவர் வந்தாருனாங்க. இதுதான் சார் உலகம், இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். சார் இப்படி சொல்ற ஸ்ருதி வேற மாதிரி சொல்றதே சார். தைத்திரிய ஸ்ருதி எப்படி சொல்லுவாங்க? ஸ்ருதிஷ்ட சோ காமயத இதி இச்சையா சிருஷ்டி ஈஷிது தஸ்மாத் ஆத்மனஹ ஆகாஷ சம்பூதஹ இதி ச அப்ரவீத். நீங்க என்ன சார் இப்படி சொல்ற? சோ காமயத பகுஷ்யாம் பிரஜா ஜேயா இதி, அப்படிதான் சார். அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னு கிளியரா சொல்றது சார் சிருஷ்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இச்சா சக்தி அவருக்கு இருக்குதானே சார். அவர் சுதந்திரன்றீங்க, அவருக்கு இச்சா சக்தி இருக்கு, அதனால்தான் ஆசைப்பட்டார். சரி, இன்னொரு பக்கம் சுத்தி என்னதுன்னா ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபா, இப்படி வேற சொல்றது சார். ஆகாஷான்னு இந்த எதான்னு எடுத்துக்கிறது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாக்கி டிசையர்டுன்னு சொல்றீங்க. ஆகாசமானது ஆத்மால இருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னீங்க. அப்படின்னாக்கா இந்த கிரியேஷன் ஆனது அவருடைய ஈஸ்வரனுடைய வில்லுல தானே வந்தது, அப்படிதானே சொல்றது. அப்படின்னாக்க ஏதாவது ஒரு நிமித்தம் நீங்க சொல்லிதானே ஆகணும். அப்படின்னாக்க அவருக்கு நிமித்த காரணம்னு சொல்லிட்டு போயிடுங்களா? உங்களுக்கு என்ன போச்சு அப்படின்னு விடமாட்டேன்னு தாக்கிங்க. இப்படி காட்டிங்கன்னாக்க அதுக்கு பதில் சொல்ற, நிமித்தம் சேத் பவேத் அஸ்ய ஜகத பரமேஸ்வரஹ விகாரித்வம் விநாசித்வம் பவேத் அஸ்ய குலாலவத். அப்பா இத ஒத்துக்கூடாதுப்பா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கணும். சுத்தி சொன்னாக்க ஒரு பக்கத்து சுதியை மாத்திரம் ஒத்துட்டு ஒரு பக்கத்து சுதியை கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பாருங்க, என்ன நிமித்தம் நீங்க ஒத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் இன்டெலிஜென்ஸ் காசுன்னு தார்க்கிகம் சொல்ற மாதிரி. நிமித்தம் சேது பவேத் அஸ்ய ஜகதா பரமேஸ்வரா, அஸ்ய ஜகதா இந்த உலகத்துக்கு பரமேஸ்வரா நிமித்த காரணம் என்று இது சேத் பவேத். ஆனா நிமித்த காரணமா எஃபிஷியன்ட் காசாக இன்டெலிஜென்ட் காசாக ஆகட்டுமே
அப்படின்னு சொல்ல முடியாதுப்பா. சொன்னான்னாக்கா என்ன தெரியுமா ஆகும்? இல்ல, அவருக்கு விகாரித்துவம் மாடிபிகேஷன் வந்துடும் இல்லையா? மாடிபிகேஷன் வந்துருச்சுன்னா பிறவி அப்படின்னு வரும். அஸ்தி, ஒரு குழந்தை உள்ள போச்சு, உண்டாச்சு, அதுக்கப்புறம் வெளியில பிறந்தது, அதுக்கப்புறம் வளர்ந்துட்டு வளருகிறது, அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது பரிணமிச்சது, அதுக்கப்புறம் அபக்ஷீயத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடம்பெல்லாம் போச்சு, அவரு 90 வயசு ஆனோடனே வினஷ்யதி. எல்லா பொருளும் உலகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் பிறக்கிற பொருள் எல்லாம் இந்த மாறுதல்களை சந்தித்துத்தான் ஆகணும். எது ஒண்ணு பிறந்ததோ அது இறந்துத்தான் ஆகணும். இந்த ரூலுக்குள்ள பகவான் வந்துருவார். பரவாயில்லையா? குலாலனோட பேர் நிமித்த காரணத்தோட சரி, குலாலன் பறக்கலாம், வளரலாம், சாகலாம். எங்க பரமேஸ்வரன் நீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியுமா? என்னையா ஆர்கியூ பண்றீங்க நீங்க? நிமித்த காரணம்னு இல்லைன்னா அவர் விகாரித்தா, அவர் நிர்விகார ஸ்வரூபம். எல்லா உபநிஷத்தை கதறது நிர்விகாரம் நிர்விகாரம்னு. அவரை போய் விகாரம் ஆக்க முடியுமா? இல்லையா? அவர் நாசரைக்குத்தான், அவர் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் இல்லையா? அனந்தகா, அவரு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, எங்கும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை போய் இல்லையா விநாசம்னு சொல்ல முடியுமா? டிஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியுமா? இப்படி நீங்க அவரை நிமித்தக்காரன்னு ஒத்துண்டா அவருக்கு விகாரித்துவத்தை ஒத்துக்க வேண்டி வரும், அதனால வினாசித்துவத்தை ஒத்துக்க வேண்டி வரும். இதெல்லாம் தேவையாப்பா உனக்கு? குலாலனோட போய் எங்க பரமேஸ்வரனை கம்பேர் பண்றேன்னு இந்த ஆர்குமெண்ட்டை அடிச்சு யோசிக்கிறார். அடிச்சுட்டு இல்லையா? அடுத்தது புத்தியாதயோ நவகுணாக நித்யா ஏவ ஈஸ்வரஸ்ய சேத். அவன் இன்னும் விடமாட்டேன்றான். இதுக்கு முன்னாடி இல்லையா 23வது விஷயத்துல நான் ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொன்னேன், அதை திருப்பி இப்ப எடுத்துனோதான். 23வதுல என்ன சொன்னவனுக்கு? பரிமாணம் ச சங்கியா ச தோஷம் யோக விபாககௌ ஸ்வபாவதா பிரதக்துவம் ச குருத்வம் திரவதா புனஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 விஷயங்கள் சொன்னான் இல்லையா? செப்பரேட்னஸ், வெயிட், லிக்விடிட்டி, டிஸ்டன்ஸ், இப்படி இந்த குணங்கள்லாம் சொல்லும் பொழுது ஒரு 9 குணங்கள் அவருக்கு இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். எல்லாம் இருக்கு இல்லையா? அதை திருப்பி எடுத்துன்னு வரான். புத்தியாதேகா, புத்தி முதலிய 9 குணங்கள் இல்லையா? நித்யாய, இவைகள்லாம் நித்தியன்னு நையாயிகன் ஒத்துருக்கான். இதெல்லாம் நித்தியம் இல்லையா? அதெல்லாம் நித்தியமான பரமாணுக்கள்லாம் நித்தியமா இருக்கு. அது இண்டிவிஜுவலா வரும்போதுதான் அதன வாசனையா வருது. பிருத்திவி நித்தியமா இருக்கு. இப்படி எல்லாம் அவன் 9 குணத்துக்கு அவன் நித்தியம் அப்படின்னு ஒத்துருக்கான். பாக்கி எல்லாம் அநித்தியம்னு சொன்னான். அதே மாதிரி ஈஸ்வரனுக்கும் நித்தியத்துவம்னு ஒத்துண்டு போயேன்னா அது மாதிரி வரவே வராது. நித்திய இச்சாவான், இப்படி நித்தியத்தை ஒத்துட்டான்னாக்க அவருக்கு இச்சையும் படுவார். அதே மாதிரி இந்த உலகம் இருக்கும், அவர் ஆசைப்பட்டார், ஆசைப்பட்டதுனால இந்த உலகம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா இருக்கட்டுமே அப்படின்னு அவளுங்க. அப்ப இந்த உலகம் எப்போதுமே இருக்கும்னு ஆயிடும். அப்ப பிரளயம் என்ன ஆகுது? ஸ்ருதி என்ன ஆகுது? புராணங்கள்லாம் என்ன ஆகுது? இல்லையா? எப்படிதான் இந்த உலகத்துக்கு அழிவானது ஏற்படும்? அது இடிக்குமேப்பா. நித்திய இச்சாவான் ஜெகத் சிருஷ்டௌ பிரவர்த்தேத ஏவ சர்வதா அப்படின்னாக்க எப்பொழுதுமே இந்த உலகமானது இருக்கும், அவர் நித்தியமா இருப்பார் அப்படின்னு அந்த நித்தியத்துவத்தை ஒத்துன்றார். ஆகாஷவத்து நித்தியம் அப்படின்னு சொன்னா ஆத்மனா ஆகாஷ சம்பூதகான்றது அப்ப பொய்யாயிடும். பகவான் நித்தியமா இருந்தாருனாக்க அது பொய்யாயிடும். அப்ப பிரளயம் எப்படி வரும்? அதனால பிரவிற்த்தி உபரம அபாவாத்து, இது ஆரம்பிச்ச இந்த உலகமானது ஒரு நாள் உபரமம் ஆகி ஆகணும். ஏன்னா அவர் கிரியேட்டர் மட்டும் இல்ல, டெஸ்ட்ராயர் ஆல்சோ. மறந்துடாதீங்க இல்ல? பிரவிற்த்தி உபரம அபாவாத், இந்த பிரவிற்த்தியானது, இந்த ஜெகத்தினுடைய பிரவிற்த்தியானது உபரமம், ஒரு நாள் இட் ஷுட் சீஸ் டு ஆக்ட் இல்லையா? அப்பதான் சம்சாரமானது நாசமாகும் இல்லையா? நித்தியம் சிருஷ்டிக்கு முடிவே இல்லைன்னு ஆயிடும். அப்ப என்னாச்சு? எல்லாம் இந்த சம்சாரத்திலே புனரப்பி ஞானம் புனரப்பி மரணம். யாருதான் ஞானத்தை அடையிறது? இல்ல என்ன சார் இது தமாஷா இருக்கு? உலகம் எப்படி போயிட்டு பாருங்க. சம்சாரம் நைவனச்சு, சம்சாரம் ஒரு நாள் நாசமாகுது. உலகம் இருக்கிற வரைக்கும் சொதர்வு இருந்துட்டே இருக்கு, நான் இருந்துட்டே இருப்பேன். எப்ப எனக்கு வரும்னா மோக்ஷ உபதேசா வியர்த்தா. சாஸ்திரத்துல சொன்ன லிபரேஷனுக்கு சொன்ன உபதேசங்கள் எல்லாம் வேஸ்டா போச்சு. ஆகமோபி நிபர்த்ததா, சாஸ்திரமும் பொய்யாச்சு. மோட்ச உபதேசங்கள்லாம் வேஸ்டா போச்சு,
சாஸ்திரம் அத்தனையும் பொய்யாச்சு. நீங்க சொல்ற லாஜிக் நையாயிகம் பேச்சு கேட்டுட்டு நாங்க ஈஸ்வரனை ஒத்துந்தா எங்களுக்கு அதோ கதியாகும். அதனால அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. சொல்லிட்டு தஸ்மாத் வாயா விலாசோயம் ஜகத் கர்த்ருத்வம் ஈஷிதுஹு பந்த மோக்ஷோ உபதேசாதி வியவஹாரஹ அபி மாயையா. அருமையா முடிக்க போல. ஆகையினால மாயா விலாசகா அயம்னு நான் சொன்னேன் இல்லையா, மாயாவி இவ மகாயோகி இவ இவ அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் சார் கரெக்ட். இது மாயா விலாசம் தான். இது கிரியேஷன் இருக்க, இது ஒரு மாயினுடைய புரியாத ஒரு பினாமினா. நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தப்பாதான் போகாது. அதனால திஸ் இஸ் இன்எக்ஸ்பிளிகபிள் மாயா. இன்எக்ஸ்பிளிகபிள்னா என்ன அர்த்தம்? உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னு புரிஞ்சுக்காதீங்க. எந்த ஈஸ்வரன் வந்தா கூட இந்த மாயை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இன்எக்ஸ்பிளிகபிள் இஸ் தி நேச்சர் ஆஃப் மாயா. நோபடி கேன் எக்ஸ்பிளைன் தட். ஆகையினால இந்த இன்எக்ஸ்பிளிகபிளாக இருக்கக்கூடிய இந்த மாயையானது, இந்த மாயையினுடைய விலாசம்தான் இந்த ஜகத்து. இந்த ஜகத்துக்கு கர்த்தா ஈஸ்வரனாத்தான் இருந்த ஆகணும், வேற வழி இல்லை. இல்லைன்னாக்க இந்த பந்த மோட்சாதி விவகாரம் அப்படி மாயையா போயிடும் இல்லையா. ஒண்ணு பந்த விவகாரம் விஷயமும் மாயமாகத்தான் போகும்ன்றதும் உண்மைதான். எப்போ ஞானிக்கு இல்லையா, ஞானம் இப்ப எப்படி இருக்கான் அவனுக்கு? பந்தத்துக்கு காரணம் என்ன? மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோட்சோ. மனசோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த மனசோட இருக்கிறதுனால அவனுக்கு பந்தம் மோட்சம்னு வந்தது. ஆனா ஞானம் வந்த பிறகு யாருக்கு அப்படின்ற கேள்வி இல்லையா. ஞானம் வந்த பிறகு ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரமனு சொஞ்சரே. அவன் யாருக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது? ஞானிக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை. பந்தம் என்பது யாருக்கு இருக்கும்? அவனுக்கு தானே மோட்சம் வேணும். பந்தமும் இல்லை மோட்சமும் என்பதும் இல்லை. எப்போ? ந நிரோதோ ந சோத்பத்தி ந பத்தோ ந சாதகா. சாதகன், சாத்தியம், பந்தம், முக்தி போன்ற விவகாரங்கள் எல்லாம் ஞானிக்கு கிடையாதுப்பா, ஈஸ்வரனுக்கு கிடையாதுப்பா. அவர் அந்த நிலைமைதான் தாண்டி அவருக்கு சாதகனான சாத்தியமான ஒரு ஈஸ்வரன் அவர் வரும்போது லிபரேஷன் சொல்லுதான். இதெல்லாம் ஞானிக்கும் ஈஸ்வரனுக்கும் மகாயோகிகளுக்கும் இருக்கக்கூடிய ட்ரைட். அதனால பந்த மோட்ச உபதேசாதி விவகாராப்பி இதுவும் மாயையில தான்ப்பா நடக்கிறது. தெய்வீ சேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாம் ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. இந்த மாயையிலேயே இருந்துட்டு இந்த உபதேசங்கள்லாம் வாங்கி இந்த மாயையை தாண்டி அவர்கள் ஞானி ஆகிறார்கள். பகவத்கீதையில எவ்வளவு அழகா இந்த மாயையை சொன்னார். பந்தமும் மோட்சமும் அப்படி மாயேம்பா அப்படின்னு சொன்னார். இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே பிரபந்தே மானசோல்லாசே த்விதீய உல்லாச சங்கிரஹா. இப்படியாகத்தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபாதனம் பண்ண வேண்டிய இந்த புஸ்தகத்துல இந்த பிரபந்தம் அப்படின்னா இந்த புஸ்தகம், இந்த மானசோ உல்லாசம் என்ற புஸ்தகம், இந்த எங்களுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதா செய்த அந்த தட்சிணாமூர்த்தி புரிய வைப்பதற்காக நான் எழுதினதான இந்த பிரபந்தமானத்துல இரண்டாவது உல்லாசம்னு சொல்லக்கூடிய மானசோல்லாசம் என்ற பெயருடைய இந்த கிரந்தத்துல இரண்டாவது உல்லாசத்தை உங்களுக்கு சங்கிரகமாக இப்போ கொஞ்சம் அப்படி எடுத்துரைத்தேன். இப்படி கொஞ்சம் எடுத்துரைத்தேன், சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன். இதற்கு பிறகு இல்லையா மானசோல்லாசத்தினுடைய மூணாவது ஸ்லோகமானது ஆரம்பிக்கிறது. அருமையான ஸ்லோகம். இதே மாதிரி யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பாத்மகம் பாசதே சாட்சாத் தத்துவமசீதி வேதவச்சசா. மகாவாக்கிய உபதேசம். யோ போதயதி ஆஸ்ரிதான் யத் சாட்சாத் கரணாத் பவேன்ன புனராவృతిர் மஹபவாம்போ நிதௌ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே
முதல் ஸ்லோகத்துல சரீரத்துல இருந்து கொண்டே வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை காண்கிற ஜீவாத்மாவை பத்தி சொன்னார். இரண்டாவதுல மாயினால பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற ஈஸ்வரனை பத்தி சொல்லிட்டார். இப்ப ரெண்டுமே ஒண்ணுதாம்பான்னு சொல்ல போறார். தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடியதாக மூணாவது ஸ்லோகம் இருக்கு. இதனுடைய மூணாவது உல்லாசத்தை அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்